அதுக்கு மெயின் காரணம் எங்கள் பாப்பா தான். அதாவது அவருக்கு முடியாமல் இருக்கையில் தான் நான் கன்சீவாக இருந்திருக்கேன். அதை நான் நோட் பண்ணல. சடனாக இப்படி தான் வாசிக்க போய் ஒரு 15 டேஸ் திருவிழா வரும் எங்கள் ஊரில். வடுகப்பட்டின்னு ஒரு கிராமம். அது முடிச்சுட்டு வந்துட்டு கொடைக்கானலுக்கு ஒரு 2 நாள். அப்போ ஒரு 20 டேஸ் அவருக்கு தூக்கம் சரியாக இல்லை. டாக்டர் சொன்னேன்னா வேறு எந்த கெட்ட பழக்கமும் அவர்கிட்ட இல்லை. தவில் வந்து ரொம்ப வெயிட்டான ஒரு பொருள். அதை தூக்கி சாமி சுற்றி வர்றது அந்த மாதிரிலாம் பண்ணும்போது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாகி தான் அது ஆச்சு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் 8 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் எங்கள் பாப்பா எங்களுக்கு கிடச்சா. அப்போ நான் வந்து கன்சீவாக இருந்திருக்கேன். நாங்கள் நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்தோம். அப்போ வந்து குழந்தை இல்லை. அப்போ கன்சீவான டைமும் இவருக்கு முடியாமல் போயிருந்திருக்கு. அப்புறம் ஒரு 25 டேஸ் வந்து கோமாவில் தான் இருந்தார். அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு நாங்கள் வந்து லைஃபே போயிடுச்சுன்னு நினச்சேன் நான்லாம். இதுக்கப்புறம் என்ன லைஃப் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கையில் தான் பாப்பா கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் இவளுக்காக நாங்கள் இருக்கணுன்ற ஒரு சுச்சுவேஷன். இல்லைன்னா நாங்கள் 2 பேருமே இன்றைக்கி உயிரோடு இருந்திருக்க மாட்டோம். அதான் உண்மை. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இவள் பேச பேச இந்த மாதிரி சின்ன சின்ன சேட்டைகள் இதெல்லாம் பார்த்து தான் எங்கள் லைஃபே வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆச்சு.